இது ரெண்டுமே ரெண்டு பில்லர் மாதிரி. இந்த ரெண்டு பில்லர் சரியில்லை அப்படின்னாலே ரிகவரி சரி இருக்காது. ஒயின் ஷாப்னு ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை, அதை மூடிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உலகம் அந்த அளவுக்கு அவர் சொன்னதை ஏற்றுக்கலை, அவர் சொன்னதை நோயாக கன்சிடர் பண்ணல. மார்னிங் எவ்ரிவன். இப்போ நம்ம ஒரு முக்கியமான கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் உருவான காலத்துலேருந்து, அதாவது மனித இனம் உருவான காலத்துலேருந்து இந்த குடி போதை ஃபஸ்ட்டு மனுஷன் கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமபானம் சுராபானம் அப்படின்ற ஒரு ரெண்டு போதையை தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த சோமபானம் சுராபான காலத்திலேருந்து நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது குடியினால் போதையினால். நிறைய ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்குது குடியினால் போதையினால். இப்போ அதுலேருந்து வெளியே வர முடியுமா, மாற முடியுமா, திருந்த முடியுமா, புது வாழ்க்கை வாழ முடியுமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருந்தது. இப்போ நம்ம இந்த செஷனில் பார்த்திங்கன்னா, முதல் மறுவாழ்வு மையம் எப்போ உருவாச்சு, அதுக்கப்புறம் யார் சொன்னது, அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு வழி எப்போ கிடைச்சிது, அதுக்கப்புறம் இந்த WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ப்ளஸ்ஸு APA அமெரிக்கன் சைக்காட்ரிக் கவுன்சில் இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சீல் அடித்தாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். நம்ம அதில் நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டால் சொல்ல மாட்டேறீங்க. இந்த கடைசி போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா, ஆனஸ்டி, ஓப்பன் மைண்ட், வில்லிங்னஸ், கிராட்டிடியூட் அண்ட் ஹியூமிலிட்டி, இந்த நேர்மை, திறந்த மனம், விருப்பம், நன்றி, பணிவுன்றது பார்த்தோம். அதில் இந்த நேர்மை, திறந்த மனம், விருப்பன்றது ஜஸ்ட்டு க்ளீன் ஆகிறது, போதடிக்காமல் இருக்கிறது, அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் அந்த நன்றி உணர்வு, பணிவு அப்படின்றது தான் வாழ்க்கையின் கோணத்தில் வாழுறது, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுறது. இதுதான் அந்த கிராட்டிடியூட், அந்த ஹியூமிலிட்டி தான் பார்த்திங்கன்னா பில்லர் மாதிரி, ரெண்டு பில்லர் மாதிரி. இந்த பில்லருக்கு மேலே தான் நீங்கள் ஏதோ ஆனஸ்டியோ, ஓப்பன் மைண்டோ, வில்லிங்னஸோ, ரெஸ்பான்சிபிலிட்டி, பேஷன்ஸு, டாலரன்ஸு, எல்லா விதமான ஆன்மீக குணங்களும் அடுக்க முடியும். இது ரெண்டுமே ரெண்டு பில்லர் மாதிரி. இந்த ரெண்டு பில்லர் சரியில்லை அப்படின்னாலே ரிகவரி சரி இருக்காது. இது ரொம்ப ஒரு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. இது விளையாட்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் பேசிக் ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல்ஸ், ஒரு அடிப்படையான ஒரு ஆன்மீக ஒழுக்கம், ஒரு அடிப்படையான ஆன்மீக தத்துவம். இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஒரு மனுஷன்கிட்டையும். சரி, இப்போ இது யார் இதை ஃபஸ்ட்டு இது ஒரு நோய் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1784 டாக்டர் பெஞ்சமின் ரஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக குடிக்கிறாங்க. பல பேர் குடிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கானவர் குடிக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட சில பேர் மட்டும் பாதிக்கப்படுறாங்க. குடி தான் முக்கியத்துவம்னு சொல்லிட்டு வாழறாங்க. அதனால் கண்டிப்பாக இது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய உடம்பை பாதிக்குது. இது கண்டிப்பாக இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு 1784. ஆனால் யாரும் அதை ஒரு பெருசாக அதை எடுத்துக்கல, பெருசாக கன்சிடர் பண்ணல. அவர் சொன்னதை பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, அதை அப்படியே விட்டாங்க. இதே கருத்தை பார்த்தீங்கன்னா 1804 டாக்டர் தாமஸ் ட்ராஸ்டர் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு படி மேலே போயிட்டு இது உடம்பை மட்டும் பாதிக்கலை, மனசையும் சேர்த்து பாதிக்குது. இது கண்டிப்பாக இது ஒரு நோய் தான். இது அவங்க குடிக்கிறதுனால அவங்களோட ஹோல் திங்கிங் பார்த்தீங்கன்னா சென்டர்டு ஃப்ரம் ஆல்கஹால் ஆர் சென்டர்டு ஃப்ரம் ட்ரக், மொத்த முழு மூளையை அந்த குடியை சுற்றி, போதையை சுற்றி தான் இருக்குது. அதனால் அவங்க வேலையை சரியாக செய்ய மாட்டுறாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்க மாட்டுறாங்க, உறவு முறையை சரியாக வச்சுக்க மாட்டுறாங்க, சமுதாயத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது. இது கண்டிப்பாக இது ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் 1804. அப்போ இந்த மதகுருமார்கள் கையில் தான் இருந்தது இந்த அரசாங்கன்றது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அரசாங்கமும் கேட்குற மாதிரி இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது நோயே இல்லை, பேயம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு பில்லி சூன்யம் பிடிச்சின்னு இருக்குது, சாத்தாம் பிடிச்சின்னு இருக்குது, யாரோ ஏவல் செஞ்சு வச்சிட்டாங்க, யாரோ சூன்யம் பண்ணி வச்சிட்டாங்க, அதனால தான் அவன் அந்த மாதிரி ஆகுறான்
அதெல்லாம் நோயெல்லாம் கிடையாது அப்படின்றாங்க. அதனால் அதை யாரும் பெருசாக அதை கண்டுக்கலாத நோயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1841 அமெரிக்காவில் எடின்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல முதல் மறுவாழ்வு மையம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த குடிகாரங்களுக்கு போதை அடிக்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மறுவாழ்வு மையம் அவங்கள தனியாக எடுத்துன்னு போய் வச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் ப்ரோக்ராம் கிடையாது. அவங்க வேறு விதமான ஒரு வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு வந்து அந்த ப்ரேயர் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, அந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி ஒரு விதமான செட்டப் ப்ரோக்ராம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. 1841 வந்து முதல் மறுவாழ்வு மையன்றது வந்து உருவாயிடுச்சு. அது அப்பயே வந்து செப்பரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது குடிச்சுக்கினே இருக்கிறாங்க. குடியினால் சமுதாயத்தில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஆகுது, உறவு முறையில் நிறைய பிரச்சனை ஆகுது. இது ஒயின் ஷாப்புன்னு ஒன்று திறந்ததுனா தானே பிரச்சனை, ஒயின் ஷாப்புன்னு ஒன்று இருந்தால் தானே பிரச்சனை, அதை மூடிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாங்க. அதனால் பூரண மதுவிலக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்க. 1919 பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து மூட்டாங்க. அப்போ சொசைட்டி வந்து திருந்துடும், எல்லோரும் திருந்துருவாங்க, எல்லோரும் மாறிடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் 1919 மூடின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சமுதாயத்தில் வந்து அவங்கவுங்க அங்கங்கே சாராயம் காசு ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவுங்க புதுசாக தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் நிறைய கள்ளக்கடத்தல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டதை போட்டு காசு எடுத்தனால நிறைய டெத்து, அங்கங்கே சாவு கொஞ்சம் ஓவர் ஆகிடுச்சுன்னா அங்கங்கே சாவு ஆகிடுச்சு. இந்த கடத்துறதுனால என்ன ஆச்சுன்னா நீ என் ஏரியாவில் வர, நான் உன் ஏரியாவில் வரேன்னு சொல்லிட்டு சண்டை ஆயிடுச்சு, கொலைலாம் ஆயிடுச்சு. இதனால் நிறைய சமுதாயத்தில் நிறைய பிரச்சனையாகி அரசாங்கத்துக்கு வர வருமானமும் போயிடுச்சு. இது பார்த்தாங்க 1919 ஸ்டார்ட் பண்ணாங்க பூரண மதுவிலக்கு. இது ஏதோ அவங்க எதிர்பார்த்தாங்க, இது இனிமேற்பட்ட அந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை அதிகமாகுது இந்த மதுவிலக்குனால. அதனால் பண்ணிட்டாங்கன்னா 1933 வந்து திருப்பியும் ஒயின் ஷாப்பை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது 19 ஸ்டார்ட் பண்ணி 33 இது வேலைக்கு ஆகாது. அவங்க பார்த்தா அவங்க நினச்சது ஒன்று நடக்கிறது வேறு ஒன்றுன்னு சொல்லிட்டு 33 மறுபடியும் மது கடைகளை திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1930 டாக்டர் சில்க்வொர்த் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த புக்கில் பார்க்கலாம், நீங்கள் அந்த நம்மளுடைய ப்ளூ புக்கில் பார்க்கலாம். அந்த டாக்டர் சில்க்வொர்த் வந்து பெரிய டாக்டர், அமெரிக்காவில் ரொம்ப பெரிய டாக்டர். அவர் கண்டிப்பாக பலவிதமான ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாத குடிப்பது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவர் சொல்கிறாரு. பலவிதமாக ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த குடிகாரங்களுடைய உடம்பு, மனசு, ஆன்மீகம், பொருளாதாரம், குடும்பம், சமூகம், உறவு முறை எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டிப்பாக இது ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சில்க்வொர்த் சொல்கிறாரு. ஆனாலும் உலகம் அந்த அளவுக்கு அவர் சொன்னதை வந்து ஏற்றுக்கலை, அவர் சொன்னதை நோயாக கன்சிடர் பண்ணல. பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை, எந்த ஒரு ஜாதி, மதம், மொழி, இனம், படிப்பு, அந்தஸ்து, சொத்து, ஆம்பளையா பொம்பளையா எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரு சங்கத்தில் நீங்கள் ஒரு உறுப்பினர் ஆகணும்னா ஒன்றே ஒன்று தாங்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டாச்சு 20ஆம் நூற்றாண்டில் நடந்த மிகப்பெரிய அதிசயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல விதமாக ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 3 விஷயம்தான் தொடர்ந்து நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயில், இன்ஸ்டிடியூஷன் ஆர் டெத்.